Hi friends, welcome to traditional videos. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேக் மோமோஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மைதா மாவு எடுத்துர்க்கேன். அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க. கொஞ்சம் salt போட்டுக்கோங்க. கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு சாஃப்ட்டா கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உள்ள ஸ்டஃப் பண்றதுக்கு கடாய் வெச்சுக்கோங்க. கடாய் வெச்சிட்டு எண்ணெய் ஊத்திக்கோங்க. உங்களுக்கு தேவையான முட்டை உடைச்சு ஊத்திக்கோங்க. கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க. காரத்துக்கேற்ப பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு முட்டை பொடி மாஸ் மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அது கூட வெங்காயம், கொத்தமல்லி, சோயா சாஸ், கொஞ்சமா உப்பு போட்டு கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அந்த மாவு சப்பாத்தி பெரட்டுற மாதிரி திரட்டி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு அந்த எக்கு வச்சுக்கோங்க. இப்போ லேயராக இந்தமாரி மடக்கி விட்டுக்கோங்க. இந்தமாரி மடக்கிட்டு ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்மளோட மோமோஸ் ஷேப்க்கு வந்துடுச்சு. உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை பண்ணிக்கோங்க. இப்போ இட்லி குண்டா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இட்லி தட்டில் எண்ணெய் தேய்ச்சிட்டு அது மேலே வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் வேக விடுங்க. இங்கே பாருங்கள், நம்மளோட மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.